உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்கு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவார் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்கு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவளை என்றும் என் தெய்வம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கையோடு அவனுடைய ஆட்டாண்டு வரும் அமரேசவன் வைத்து சீரும் சிறப்புமாடு இவன் குறை இல்லாமல் வாழ்ந்து கொள்வேன். தயாரிங்க வாழ்க வாழ்க. என்ன காலத்தாவதா நாங்க 2 குழந்தைங்க ஒரே நேரத்தில் பிறந்தோம். ஒத்துமையா தான் வளர்ந்தோம். ஒத்துமையா தான் எங்க அம்மா பால் கொடுப்பாங்க. ஆனா எங்க அண்ணன் ஒரு வஞ்சனக்காரன். அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் பாலை குடிச்சிடுவான், என்னை தண்ணி விட்டு என் பாலே குடிச்சிடுவான். இந்த வஞ்சனக்காரன் ஐயா 1.5 பால் குடிச்சாலே ஆள் நல்லா கொழுகிறான். நான் 1/2 பால் குடிச்சேனே, நான் பைக்கா புட்டையா பைக்கா புட்டேன். நானும் என் கண்ணனும் இந்த போடுவேன். இந்த ஜனகனா எங்களை பத்தி பெருசா கூப்பிட்டாங்க. பாடா குண்டா பாடா குண்டா பாடா குண்டாடுறாங்க. டெம்புல குடு குடுன்னு ஓடியாரா. அட சப்ப அட பீக அட கருவாடு அட ஓலை வேலை அட வால் தூப்பு அட நகரு ஃபுட்பாலு 1.5 பால் குடிச்சானே, ஆள் நல்லா கொழுகிறானே, 1/2 பால் குடிச்சனே, நான் பச்சா புட்டனே அவனை போட்டு தட்டா அப்படி ஒரு எண்ணம் வந்தது. எங்க அப்பா கைக்கு போற பூரிப்பாடு போட்டு வாங்கிட்டு அதை ஒரு புடி அல்ல தண்ணி ஊற்றி கட்டியா பிடிக்கிறேன். எங்க அம்மா பால் கொடுக்குறாங்களே, அவங்க போய் கண்ணு ஊற்றி சாப்பிட்டு படுத்துக்கிறேன். ஐயா போய் தொட்டி போச்சு. எவ்வளோ எனக்கு ஓன்னு அழுகுறாங்க. என்ன நான் எழுந்து பார்த்தேன். அடடே நான் பண்ண நேருக்கு போட்டா இனி பால் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு நான் எழுந்து சந்தோஷமா இடத்தை நீக்கி போய் விலகிட்டு பார்த்தா எங்க அப்பா சேர்ந்து கொடுக்குறான். எங்க அண்ணன் பொண்ணுடைய பால் அவன் குடிக்கிறான். நான் என்னங்க பண்றது? ஏண்டா காலத்துல கட்டுக்கதை கட்டுகிறான். அமராதர் பெண்ணை மணந்தேன். அழகான ஒரு பெண் குழந்தை இன்னெடுத்து விட்டு என்னை விட்டு பிரிந்து விட்டார். என் மகளை வளர்ப்பதற்காக மறுமணத்தை முடித்தேன். வசந்தரா என்ற பெண்ணை என் மனைவியை பார்க்க வேண்டும். ஆடி பாடி கொண்டே செல்ல வேண்டும். சோர்வு என்ன கால்களுக்கு, சோர்வு என்ன கால்களுக்கு நான் தேடும் la 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 la
ஜோடியா ஜோடியா சாப்பிடலாம் ஜோடியான ஒரு விட்டு சரி ஓகே எங்க வீட்டுக்காரர் வராரு நான் அண்ணன் வராரா நான் பேசக்கூடாது மாமா கூப்பிடுறாரு அவர் ரொம்ப நாள் பார்த்துக்கிறாரு விடு அப்படி சைடு நீ அப்படி சைடுக்காவா பின்னாடி பாத்து பேக் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை நான் ஊமையாய் பிறக்கவில்லை உணர்ச்சியோர் மறைவதில்லை என் தங்கமே உனது மேனி தாங்கினார் சுமந்து செல்ல எனக்கு ஒரு சொந்தம் இல்லை யார் யாருக்கோ இறைவன் அந்த 4 பேருக்கு 4 இழைக்கிறாரு இப்போதான் வருகின்றேன் காட்டுக்கு சென்றேன் வேட்டையாடினேன் சிங்கம் புலி புலிலாம் இருப்பானா கொட்டத்து புலியாரு அந்த புலி இல்ல சரி ஒரு சிங்கத்தை பாத்தியா ஜெட்டி போடுங்க இல்லையா சிங்கமா ஜெட்டி போடுவான் 6 வருஷத்துக்கு முன்ன காட்டுக்கு போனேன் ஒரு சிங்கம் என்ன பார்த்து போடாம புடிச்சு ஏன் வெளிய வானா வரமாட்டேன் போடாங்க ஏன் வெளிய வரமாட்டேன்னு கேட்டேன் அது சொல்லிச்சு நான் ஜெட்டியா போடலடா எனக்கு சிங்கமா இருக்கா போடா போயாச்சு அதுதான் காட்டலாம் அந்த சிங்கம் ஒண்ணு கடியாத விட்டுச்சு அது வயசானது சொல்லு ஒண்ணு கூட இல்ல சரி என் மனைவி பார்த்து கொண்டு நம்ம பண்ணாதியா நம்ம பண்ணாதியா அம்மா உள்ள போய் இருக்கிறாங்க கோவத்துல இருக்கிறாங்க நீ 4 மாசத்துக்கு வர அதனால நான் என்ன பேசாதுன்னா சரி கூப்பிடு சாரிங்க நான் என் பொண்டாட்டி நினைச்சு கூப்பிட்டேன் சரி முடி அது வேறு இது வேறு சரி முடி யார் பொண்டாட்டி யார் பொண்டாட்டி வசந்தா வந்துக்கிறாரா சிப்பாய் வந்துக்கிறாரா என் மனைவி என் மீது கோபமா இருக்கிறார். ஏன்னா 4 மாசம் விட்டு சென்று விட்டேனே, இப்போதான் வருகின்றேன். ஆகையால் என் மனைவியை உங்கள் இருவருக்கு அடையல. உள்ள இருந்தேன் நானு வெளிய இருந்து தூக்கி போட்டான் இருவருக்கும் நான் எப்போது அழைக்கிறோம் அப்போது எப்போ ஒரு நாள் கூடுபா அப்படியே நான் லேட் ஆகுதோட நீ என்ன பண்ண போற நீ நினைக்கிற அப்பா எவனா அந்த கேமரா வந்து ரெடி பண்ணா பேட் பாயா பேட் பாய் போ வசந்தரா வசந்தரா மூஞ்சி அது மகர கடி மாதிரி தோடப்ப கட்ட சாவர மாட்டேங்குது வசந்தரா ஹலோ பட்டு எசிறு கோவம் இருக்கத்தான் செய்யும். என்ன செய்வது? என் கடமை தவறாக என்னடி கோவம் நிலவுக்கு
4 மாசம் ஆச்சு. ஒரு பொண்டாட்டி என்ன பண்ற ஏது பண்றா? 4 மாசமா அப்படி மாறியத்தை விட நடக்கிறதுனால உள்ளே நஞ்சு கும்மரி கிடக்குற நோக்கி அந்த எப்பி அறுத்து போட்டு போயிட்டு இருக்கோம். சொல்லு சாப்பாடு கூட விட்டு மற்ற சமாசாரம் எப்படி ஏதோ நீங்க வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போதான் வந்துட்டு இனிமே ஒண்ணு விட்டு போக மாட்டேன். தாய்மொழி ஆணையாக ஓவர் மாமா. நான் என்ன கேட்கறேன்? புடவை எடுத்து கொடு, நகை எடுத்து கொடு, நான் கேட்கறேன். இது வரைக்கும் கேட்டுருப்பேன். இனிமே ஒண்ணு விட்டு நான் போக மாட்டேன். நான் என்ன சொல்றேன்டா மாமா, எனக்கு ஒரு பொம்பளையா பிறந்தவங்களுக்கு என்னதான் இந்த பொண்ணு இந்த நகம் எல்லாம் ஆசை இருக்குன்னா உண்மைதான். அதை விட ஒரு கணவர் கூட இருக்கிற சந்தோஷமா வேற தான் தெரியுமா? ஓடி போடுறேன் வந்து விட்டேன் அல்லவா? எதையும் அந்த தலையத்து கூட கட்டி வச்சிட்டாங்க. என்ன பண்றது? இனிமே போக மாட்டேன். நிஜமா உன்னோடு இருப்பேன். ஆமா. உன்னெல்லாம் இழகும், இதான் இழகும். உண்மையாவா? இமயமலை இடிந்தாலும் குமரிமலை குவிந்தாலும் செஞ்சி மலை செறிந்தாலும் மந்தவாசி மலை வளைந்தாலும் ஆசை என்னும் தோட்டத்தில் ஆசைகளோ ஆசையை குறித்து அப்படின்னா உண்மையாவா? வசந்தரா, அன்பு இதயமே அன்பீதையமே
நோக்கும் பார்வைகள் சொர்க்க தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் காதல் வெள்ளங்கள் வல்லல் லீலைகள் தங்கப்பாவை எண்ணங்கள் உந்தன் சொந்தங்கள் ஒருவர் மீது நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? என்னுடைய மகள் பத்மாவதி எங்கே? என் மகள் பத்மாவதி எங்கே? நினைக்கும் போது வார்த்தை வரலாமா? வந்த குறைய சொல்லுமா? யாரு இருக்காங்கடா? நான் எந்த நேரத்துல போறேன்னா நோடியோ என்ன பெத்தாமா காலையில 9 மணி 9 எல்லாம் அதுல தாங்கதா. ஆமா ராசி ஆகுது நம்பர். டீ குட்டி ஒரு வாழ்க்கை வாழ்றது ஒரு கணவர் என்ன கூட எப்படி வேணாலும் வாழ்ந்து எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம். எனக்கு யாரும் இருக்காங்க டாக்குட்டி சரி விடு. அப்படி ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் ஒரு வாழ்க்கை வாழ்றோம். கொஞ்ச நாள்ல வாழ்க்கை போயிடும். வாழ்க்கை அப்படி இந்த 4 மாசமா பாதுகாப்பு பாதுகாத்து பாதுகாப்பு அப்படி குட்டி இந்த 4
6 மாசமா என்ன பாதுகாத்து வச்சிருந்தேன். நான் தானம்மா. நீ போன நேரம் அந்த அடியை ஒடிச்சிட்டாரா? கேட்காத கேள்வி உன்னை எப்படியான்னு கேட்டாரா? அப்படி கடவுள் நான் அமைதியா இருப்பேன். போன் நம்பர் உண்டு. அப்படி கடவுள் நான் அமைதியா இருப்பேன். தெரியுமாம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியுமாம்மா. அந்த வார்த்தை யாருக்கு சமம்? யாரு? ஒரு செவிடியா என்ற வார்த்தை பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியும். ஆவா, அது யாருக்கு சமம்? கடவுளுக்கு சமம். அப்படி கூட எனக்கு கேட்கல. அப்படி கேட்காம நான் பெண்ணா பிறந்த கொண்டு அது அப்பா அம்மா பண்ண தப்புமா. அவளை பாவம் பண்ணவளடா. அது அவங்களுக்கு கேட்டாதாம்மா தெரியும். அண்ணா பிறந்தா ஒரே ரூட் எதுவுமே சக்தி பானை செஞ்சு பண்ணி எல்லாம் அவங்க கெரிவம் வச்சு தின்னு இருப்பாங்க. இவரை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வச்சுட்டேன்? பத்தினிடா, என் மனைவி பத்தினி. பத்தினி பக்கத்துல போன எண்ணி அப்படி ஒரு வந்தபடனே ஒரு கல்யாணம் பண்ணிறதுக்கு முன்னாடி என்ன மிலிட்டரிக்காரு கேட்டாங்க. அவர் ரிவால்வர் காட்டி இருப்பாரு. என்ன போலீஸுக்காரு கேட்டாங்க. அவர் லட்டி தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன ஹெட் மாஸ்டர் அவர் கேட்டாங்க. பேனா தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன ஐஸுக்காரன் கூட தப்பு சொல்லிருப்பாரு. அப்படி நான் பெரிய பெரிய அதிகாரிலாம் கேட்டாங்க. யாரு ஐஸ் வச்சு பெரிய அடிக்க என் ஊர்ல வந்து பாரு 4 அடுக்கு மாடி 2 பொண்ணாடி கிடைக்கும். கட்ட மாட்டாரு. ஒரு நாள் சம்பந்தம் கட்டி வச்சுக்கிறாரு. அப்படின்னா கட்டினா கூட சந்தோஷமா இருந்துச்சு. என்ன செத்த போற ஆம்பளை கட்டி வைக்கிற குட்டியே. நீங்க நான் என்ன ஒரு நாட்டு மன்னர் வந்த உடனே அந்த ஓய்வு என்னன்னா கொஞ்சம் பண்ணி வந்துச்சு. பண்ணி வந்துச்சுன்னா ஓட்டி கொடுத்தானே. அந்த பண்ணில பண்ணி பண்ணி அப்படி வந்த உடனே உனக்கு வரல. எனக்கு வரது மொத்தமா கட்டிக்கிது. கட்டிக்கிட்டா மாமலை ஆரோக்கிட்டா நெருப்பு பத்து வச்சா சூடு. நெருப்பு போட்டு 10 கால கோலை உள்ள விட்டு ஆட்டு. ஏன் கோலை விட்டா? அப்படி ஒரு நாட்டு மன்னர் அப்படி வந்த உடனே சாப்பிய கொட்டிய ஒரு வார்த்தை என்ன இதுன்னு கேட்கணும். இவர் என்ன கேட்டது தெரியுமா? பாக்குறவங்க ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல, பாக்குற ஏதோ பாக்குறவங்க ஏதோ பாக்குறவங்க அப்படி வந்த உடனே கேக்குறாரு. சொல்ல கூட முடியல, வாயை கூசுது. அப்படி இல்லடா, அவர் சொல்றாரு என்ன ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்காம என் பொண்ணு எங்கன்னு கேக்குறாருடா குட்டி. நீ வந்தவனே அம்மா கிட்ட பேசாத பொண்ணு என்னன்னு கேட்டியா? பேசினேன், ஆனால் என் மகள் எங்கே என்று கேட்டு என்ன தவறு? அந்த உடனே பொண்டாட்டி கிட்ட நல்லா பேசணும், ஜாலியா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கேட்கணும். நீ கேட்ட உடனே இங்க என்ன நடக்குது உனக்கு தெரியாது. என்ன நடக்குது? உன் பொண்ணுக்கு அம்மாவுக்கு அறவே ஆகல, அங்காடி சண்டை நடக்குது. உன் பொண்ணு என்னத்தையுமே கேக்குதியா? எங்க அப்பனுக்கு 2ஆம் நேரம் வந்த செவடியா சும்மா உட்காந்துக்கிறீங்க. இங்க எங்க அப்பனுக்கு அடிக்க வந்தா ஆனா உங்க புள்ள பேருக்கு தொடர்ச்சி அடிக்கிறா. அது அச்ச தவளை எடுத்துன்னு வந்து தலைமையில வச்சு அரமனை தொட்டி ஃபுல்லா நடக்கணும்னு சொல்லி தவளை அடிக்கிறா. அது அச்ச ஒரு நாள் மாடி மேல நின்று சண்டை போட்டுக்கிறாங்க. நீ என்ன செய்ய? கலக்கலான்னு போனேன் மாடி பாரு 3 பேர் மாடி போட்டியில் விட்டு வரும். டொமா 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 டொமாலும் வந்து வீழ்ந்தோம். யாருக்கு அடிப்படல? எனக்கு சுத்தமா பண்ணல. நான் நடுக்கிற மாட்டேன். மத்தி மத்தி திறமசாலியாச்சு. வேணாம் அம்மா, வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. எனக்கு வேணாம். உங்கால கூட நம்மளும் எனக்கு வேணாம். அவன் அடிக்கிறான் வலிக்கிறான். ஊட விட்டு பாரு என் சக்காத்தி எவன் பெற்றானா? என்ன சக்கா என்னை 11 மாசம் சுமந்து பெற்றாங்க. 10 மாசம்னா துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. அம்மான தள்ளி வச்சிருக்கணும். எங்க அப்பனும் தள்ளி வாங்க தெரியல. எத்தி நாயவ தள்ளி வச்சிருக்காங்க. சிங்கம் பரம்பரை. அது நான் டாக்டருக்கு சொல்ல மட்டும் நான் நீ கொண்டு நடந்துக்கிறேன். அதான்
என்னங்க நீங்க நான் அடிங்க வதங்க சித்திரவதை பண்ணுங்க. நீ எங்க வீட்டுக்காரன் என்ன காருமா பெஞ்சுக்காரா வேணாங்க. ஏமா காலைல கூட நான் விழறேங்க. பொண்ணு நான் அடிக்கிறேன் வதக்குறேன் நேத்து தெரியல முந்தானத்து தெரியல தெரியலன்னா விடாமா நேத்து தெரியல முந்தா நேத்து தெரியல தெரியலனா விடு அவளுக்கு நான் கேக்குறான் நீ யாரு நீ யாரு நீ என் ஜக்கா தெரியல நீ நீ கம்முனு வாய் மூடின்னு எனக்கு தெரியும் பாத்துட்டு நீ யாரு நீ அப்பனுக்கு ரெண்டாவது தடவை வந்து சொல்றேன் கல்யா பிடிக்காட்டி உன் அம்மா மாட்டு தாங்க முடியல இனிமே நான் உயிரோடு இருக்கணுமா நான் செத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவுச்சத்துக்கு வாங்கினாங்க எங்கன்னா தூக்காடி சாவலான்னு எங்கேயுமே மரம் கிடையாது அவன் வெட்டி அடுப்பு சொல்ல கேட்கணும் சரி பரவாயில்ல தண்டவாளத்தில் வீண் சாவலாம் தண்டவாளத்தை தேடி போனாங்க இந்த தண்டவாளத்துல எவனே வெளியே போய் பரவாயில்ல விடு கண்டவன் செத்தலாம் அவனுக்கு கந்த தேடி போனாங்க இந்த நடிகர் வடிவேல் கந்தலாம் தூக்கி ஏன் எனக்கு வேணாங்க இந்த வாழ்க்கைக்கு வேணாங்க தரமலை இருந்தா உன் பொண்ணு இருக்குது இந்த தாலி கூட அறுத்து போட்டு போடாத எங்கிட்ட கூட சேட்டு கல்ல வச்சு மாமா நான் உயிரிழக்கும் போது ஏதாவது முடிவு என் அம்மா சொன்னது கேட்டியா கேட்டியா நான் வேணுமா என் பொண்ணு வேணுமா கேட்டாங்க உண்மைதான் பொண்ணு போனா பொண்ணு நம்ம பெத்துக்கலாம் ஆமா பொண்டாட்டி போனா பொண்டாட்டி பெத்துக்கலாம் கொண்டாடி பெற்றுக்கோங்க நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் வசந்தரா எப்போது நான் இல்லாத நேரத்தில் என் மகள் உன்னை தடபடமா பேசினாலோ கணரோ குட்டியோ குளமோ எங்காவது பிடித்து தள்ளி சனிய சாகட்டும் ஆமாம் வசந்தரா முதல்ல வந்தாலே அவ எனக்கு தாரம் உன்னை திருமணம் செய்தேனே அது என் தலைக்கு பாரம் இப்படி பொண்ணு முடியல கனரா குட்டிய தள்ளிட்டேன் இதான் நல்ல சமயம் அது என் சகாதர பெத்த பொண்ணு எதனா பயன் கிணறோ குட்டியோ பார்த்தாலும் ஏமா எங்க போற நம்ம நண்டவா தெரிவிட்டு